Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்கு. இந்த நெய் உருகின பிறகு நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகிடுச்சுங்க. இந்த அன்னாச்சி மூக்கு இப்போ சேர்க்குறோம். ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சீக்கிரமாக அது வதங்கும். வெங்காயம் லோ மீடியமில் வச்சு மாற்றி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பிரியாணினாலே வந்துட்டு வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு விழுது தான் ரொம்ப இதுக்கு வந்து ஹைலைட்டே, டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம தக்காளியும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் இதில். அதை கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக, தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் நீங்கள் கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுங்க. அந்த பச்சை வாசனையும் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த வேக வச்சுருக்கிற முக்கடலையை இதில் ஆட் பண்ணணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 விசில் கிட்ட அதை விட்டுட்டு வேக வைக்கணுங்க. நல்லா அதை ரொம்ப மசியக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணுங்க. அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம இது வந்து நான் முக்கடலை வேக வச்ச தண்ணி தாங்க. அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸை வந்து கழுவிட்டு ஒரு 1/2 hour வந்து நான் ஊற வச்சேன். அதுவே போதுங்க. 1/2 hour மேலே ஊற வைக்காதீங்க. லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த ரப்பர், இந்த விசில்லாம் கரெக்டாக போடுங்க. இப்போது விசில் 2 விசில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் எடுக்காதீங்க. அப்படி இருக்கட்டும், நல்லா வெந்துடும். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி விடுங்க. இதில் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ருசியும் செம்மையாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கொண்டக்கடலையும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுவையான சன்னா பிரியாணி ரெடி. ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால ரொம்ப வந்துட்டு ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான். லவங்கம் 2 ஆட் பண்ணுங்கள். பிரிஞ்சி இலை 1, அதுக்கப்புறமா பட்டை ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி மூக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம அந்த சோம்பு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு ஆனியன் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும். வதங்கிட்டே வருது பாருங்கள் ஆனியன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் குக்கரில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நேரத்தில் என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி இது. ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2, காரத்துக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனைலாம் போகணும். இப்போது அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு.
தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட்டை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் வந்து அப்படியே வெந்துடும் அது. ஓகே, அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அதேமாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு, ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய், இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நீங்கள் வந்து காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ நல்லா கலந்து விட்டுங்க. உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நம்ம ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசியை வந்துட்டு கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுருந்துங்க. ஸோ இதில் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு விசில் விட்டுனா நல்லா வெந்துடுங்க. ஸோ லைட்டாக கலந்து விடுங்க போதும். அந்த கேஸ்கெட்டு அப்புறமா அந்த விசில்லாம் நல்லா சேஃபாக போடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எடுக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ருசியாக இருக்கும் மேலே. ஸோ மெதுவாக அதை கலந்து விடுங்க. அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். நல்லா டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி ரெடி. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெய்யெல்லாம் நல்லா உருகிட்டே வருது. இப்போ வந்து 2 ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கோங்க. பட்டை துண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா வந்து சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இதை வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சில்லி பவுடரும் சேர்ப்போம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணுங்க, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அதை. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு முந்திரி வந்து ஒரு 7-8 முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டிஸுங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, அந்த வதங்கிட்டே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது தண்ணி பிழிஞ்சிட்டு அந்த குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த கத்திரிக்காய்லாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்க இது. ஸோ நல்லா ருசியாக இருக்கும், அதுக்காக இந்த பட்டாணி ஆட் பண்ணுறது. அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ கர்ட் ஆட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த பிரியாணியை. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் வந்துட்டு டோட்டலாக 2.25 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்புறமா வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்கும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ரைஸ் வந்துட்டு கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுங்க.
இப்போ வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க, லேசாக அது கலந்து விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீடியமில் வச்சு ஒரு 2 விசில் வரட்டோங்க. நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் பிரியாணி. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லஞ்சுக்கு இதை. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா. இதுக்கு வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா வச்சுன்னு சாப்பிட்லாங்க.